நம்மளுடைய பாரத். இந்த நாட்டில் என்ன இல்லை? இந்த நாட்டில் வந்து அழகான மலைகள் இருக்குது, அன்பான மக்கள் இருக்காங்க, பல மொழிகள் பேசும் மக்கள் இருக்காங்க, பல உடைகள், பல விவசாயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு விவசாயம் மாறக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கிறது. இந்தியாவிற்கு ஒரு பேர் உண்டு, யுனைட்டி இன் டைவர்சிட்டி. பல டைவர்சிட்டிஃபைட் விஷயமாக இருந்தாலும் உலகத்திலேயே இந்தியாவை போல் ஒரு ஒற்றுமையான நாடு எங்கும் இல்லை அப்படின்றது உலகம் வந்து இந்தியாவை என்னடா அவன் திடீர்னு பாரத்ன்றான், 200 கிலோமீட்டர்ஸ்ன்றான், 100 கிலோமீட்டர்ஸ்ன்றான், என்ன ஆச்சு இன்னைக்கு அப்படின்னா மக்களிடையே ஒரு பயம் இருக்குது அப்படின்னா. என்ன பயம்? ட்ரம்ப் இந்த மாதிரி போட்டுட்டாரு, அடுத்த 2 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை, 3ஆவது மாதத்துலேயே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பயம் ஐ திங்க் அங்கங்கே எல்லா இடத்துலையும் இன்றைக்கி அது டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகி இவங்களை இம்பேக்ட் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளே இம்பேக்ட் பண்ண போகும். அரசாங்கம் என்ன செய்ய போகுது, மோடி என்ன செய்ய போகிறார், அது மாதிரி பல கேள்விகள் எல்லார்ட்டையும் இருக்குது. இது ஐ திங்க் இதை பற்றி நாங்கள் ஒரு அஃபிஷியலாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு சண்டே ஆர் மண்டே வந்து உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த பாட்காஸ்ட்டை வெரி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். நான் கொஞ்சம் சொல்ல முடியாது, ரொம்ப பின்னாடி போகிறேன். ஆங்கிலேயர் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நாங்கள் உங்களோட வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னு தான் வந்தாங்க. ஸோ ஒரு வணிக ரீதியான விஷயத்திற்கு தான் இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள் ஆங்கிலேயர்கள், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. வணிகம் செய்ய நுழைந்து நம்மளை அடிமைப்படுத்தினாங்க இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆர் இங்கிலாந்து அப்படின்னு. இந்த வணிக ரீதியான போர், அதாவது காந்திஜி இருந்திருக்காரு, சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருக்காங்க, பல தலைவர்கள் இருந்திருக்காங்க. இந்த போராட்டத்தில் பிரிட்டிஷிடம் அடி வாங்கி உதை வாங்கி இறந்தவர்கள் பல பேர், வாழ்ந்தவர்கள் சில பேர் எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் இருக்குது. அவ்வளோ கொடுமைகள் இல்லை அனுபவித்தார்கள். இந்த வணிக ரீதியான போரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கப்பலோட்டிய தமிழன், வஉசி, இவங்க 2 பேரும் ஒரு பிரிட்டிஷ் கப்பல் அந்த இதுக்காக ஒரு கம்பெனியை ஆரம்பித்து சவால் விட்டார்கள். ஆனால் அவர்களை வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து உங்களை வந்து துப்பாக்கியாலேயோ இல்லை ஒரு தூக்கு தண்டை மூலமோ அவங்கள வந்து சாகடிக்கலை, வணிகம் மூலமாகவே சாவடித்தார்கள். அதாவது ஒரு நாட்டை வணிகம் மூலமாக அடிமைப்படுத்தினால் அந்த நாடு எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். வணிகம் இருந்தால் தான் நீ சாப்பிட முடியும், சாப்பிட்டா தான் நீ தைரியமாக இருப்ப, பலமாக இருப்ப. ஸோ வணிகம் என்பது ஒரு மிகப்பெரிய போர் யுக்தி. இந்த போர் யுக்தியை தான் மீண்டும் அமெரிக்காவிடம் இந்தியாவை சரணடைய வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். இந்த டாக்ஸேஷன் இந்தியாவுக்கு மட்டுமல்ல, பல நாடுகளுக்கு. இந்தியா அட்லீஸ்ட் வந்து பல நட்பு நாடுகளை வைத்து இதை சமாளிக்கும் என்ற எண்ணம் இருக்குது. சில சின்ன நாடுகள்லாம் என்ன பண்ண போகுது, என்ன ஆக போகிறாங்க, ட்ரம்ப் காலை சாஷ்டாங்கமாக விழுந்திருக்கணும்னு நினைக்கிறாரா இல்லையான்றது தெரியல. when world is trying for democracy, here comes another Hitler அப்படின்னு தான் நான் சொல்லலாம். அதே வார்த்தை தான் சொல்கிறேன், ஹிட்லர் அப்படின்னு தான் சொல்லலாம், நவீன ஹிட்லர் அப்படின்னு தான் சொல்லலாம். என்னப்பா போன மாதம் வரையும் ட்ரம்ப் வாழ்க, ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால் இன்றைக்கி ஹிட்லர் சொல்கிறியே அப்படின்னா சில எதிரிகளை கூட நம்ம மன்னிச்சிடலாம், சில நம்பிக்கை துரோகிகளை என்றுமே மன்னிக்கவே கூடாது அப்படின்றதான் என்னுடைய கருத்தாக எப்போவுமே இருக்குது. கடைசி 75 ஆண்டுகளாக இந்தியா தன்னைத்தானே செதுக்கி கொண்டு வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த வளர்ச்சி அடிமைப்படுத்தி கிடையாது, இந்த வளர்ச்சி கொள்ளையெடுத்து கிடையாது, இந்த வளர்ச்சி வந்து ஆயுதங்களை விற்று கிடையாது. இந்த வளர்ச்சி நமது மூளையை வைத்து, நம்மளுடைய உழைப்பை வைத்து, நம்மளுடைய தற்சார்பு இயல்பு அதை வைத்து இந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம். இப்படிப்பட்ட வளர்ச்சி அடைந்த இந்தியாவை பார்த்து இந்தியாவில் இருக்கும் சில இத்தாலிக்காரர்களுக்கே பொறாமை. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், நான் திருப்பி அந்த நேமை சொல்ல வேண்டாம், அந்த குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டாம். அதே போல் உலக நாடுகளுக்கும் ஒரு பொறாமை. ஆனால் சில நாடுகள் இந்தியாவை நட்பாக வைத்து கொண்டு வேண்டும் என்று நினைக்கிறது, சில நாடுகள் மீண்டும் இந்தியாவை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த அடிமைப்படுத்தும் தனத்தில் இந்த முறை இந்தியாவை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போல் ஏமாற்றி உட்கார வைக்கலாம் அப்படின்னு நினைத்தால் இந்த முறை யாரும் வாலாட்ட முடியாது இந்தியாவுக்கிட்ட. இது புதிய இந்தியா,
தற்சார்பு இந்தியா. வேக்சினுக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடு நீ கேட்கலாம் நினைக்கும் போது இந்த நாட்டில் இருந்த மக்களால், இந்த நாட்டில் இருந்த சயின்டிஸ்டால், இந்த நாட்டில் இருந்த டாக்டரால் ஊசி கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் உலகத்துக்கே ஒரு மாதிரி வாயை பொழந்துட்டாங்க. ஏன்னா இவங்களே தயாரித்து, இவங்களே ட்ரோன்ஸ் பண்ணி, இவங்களே வந்து அவங்க போகிற இது பண்ணுறாங்க, இந்தியா வளர்ந்துருக்கிறது அப்படின்றது உலக நாடுகள் சொல்லுது. அப்பேற்பட்ட பட்சத்தில், அப்பேற்பட்ட நிலையில் இந்த வரி சுமையை நம்ம சமாளிக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தபோது நம்ம டைவர்சிஃபைட் மட்டும் வந்து யுனைட்டியாக கிடையாது. இந்த நாடும் பக்கத்து நாடு உறவு அதெல்லாம் வந்து போர் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இருந்தது. ஒரு இந்தியா யுனைட்டடாக இல்லை, பாரதா யுனைட்டடாக இல்லை. ஆனால் இன்று இந்தியாவிற்கே ஒரு யுனைட்டி இன் டைவர்சிட்டி இருக்குது. அதே போல் இந்தியாவிற்கே ஒரு உலகத் தலைவன் இருக்கிறான். அவன் தான் நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி. நான் அவன் இவன் சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த கவிஞர்கள் வந்து மன்னா நீ வா போன்னு சொல்கிற மாதிரி, நான் கவிஞர்லாம் கிடையாது, ஒரு உரிமையோட அவர் இருக்கார், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். இந்த ட்ரம்பின் முயற்சிகள் அனைத்துமே தவிடுபடி ஆக்கப்படும் என்றே நினைக்கிறேன். ட்ரம்ப் இஸ் அன் ஈகோயிஸ்ட். ட்ரம்ப் என்ன நினைக்கிறார், பிஸ்னஸ் மாதிரி நம்ம இங்கே இந்த பணத்தை தூக்கி போட்டால் இந்தியா பின்னாடியே வரும் அப்படின்னு நினைக்கிறார். ட்ரம்ப் ஒரு வரைபடத்தை மறந்துட்டார் நான் நினைக்கிறேன். அமெரிக்காவுக்கு சுற்றி உள்ள கண்ட்ரி வந்து ஒரு சைடு ஃபுல்லாக பசிபிக் ஓஷன், அதுக்கு மேலே இருக்கிறது ஒரு சின்ன கண்ட்ரி கனடா. என்ன கண்ட்ரி பார்த்தாலும் எல்லாம் 10க்கு 10 கண்ட்ரி தான். 10க்கு 10னா வந்து சின்ன சின்ன கண்ட்ரி. பட் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது? இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு மிகப்பெரிய உறவை வச்சிருக்கு. ஏன் இந்தியா, ரஷ்யா, சைனா மூன்றும் சேர்ந்தால் உலக நாடுகள் இதோட தற்சார்பு தன்மை எப்படி ஆகுன்றது யாருக்கும் தெரியாது. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போட்டி. இந்தியா 3வது இடம். ஆனால் 1வது இடத்துல இருக்குது அமெரிக்காவை தோற்கடிக்க வேண்டும். 2, 3 சேர்ந்தால் என்ன ஆகும்? இங்கே சொல்லலாம், சைனாவை நீங்கள் நம்ப முடியாது, இவங்கள நம்ப முடியாது, அவங்கள நம்ப முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த முறை வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்ன இந்த மண், கெட் அவுட் பிரிட்டிஷ் அப்படின்னு சொன்ன மண், பல ஃப்ரீடம் ஃபைட், பல விஷயங்களை சாதித்து கொண்டு காட்டியிருக்கும் மண். இந்த ட்ரம்பை சமாளிக்க முடியாதா? இது ஒரு சதி. வெஸ்டர்னைஸ் கண்ட்ரி இந்தியாவுக்கு எதிராக நடத்தும் பொருளாதார போர் இது. இதில் ஆயுதம்லாம் ஒன்றும் கிடையாது. பண வரவை கம்மி பண்ணால் இந்த நாடு விழுந்துடும், இந்த நாடு வந்து காலி ஆகிடும். எவனோ சொல்லிட்டான் இந்த நாடு காலி, இந்த நாடு முடிஞ்சது, இந்த நாடு முடிஞ்சிடுச்சு, ஃபினிஷ் அப்படிலாம் சொல்லியிருக்கான். எதுவும் இந்தியா கிட்ட நடக்கலை. இந்தியா மென்மேலும் 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 மேலே வளர்ந்து தான் போகுது, கீழே இறங்கவே இல்லை. பொக்ரான் யாரும் எதிர்பார்த்தோமா பண்ணுவோன்ட்டு? நீங்கள் பண்ணா உன்னை நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அன்னைக்கு இருந்த தலைவர் வாஜ்பாய், பொக்ரான் நிச்சயமாக நடக்கும், எவடை நம்பியும் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு சொன்னார் வாஜ்பாய். இந்த மாதிரி பல கிரைசிஸில் இந்த நாடு வந்து ஒற்றுமையாக இருந்திருக்கு. அந்த ஒற்றுமையை குலைக்க இங்கே பல எதிர்க்கட்சி தலைவர்கள், இட்டாலி குடும்பம், இது மாதிரி பல வேஷங்களில் இருக்காங்க. அந்த வேஷதாரிகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றே நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பிரச்சனை இருக்கா? நிச்சயமாக பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வலிமை இந்தியர்களிடம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கு. நம்ம என்ன உழைப்பாளி இல்லையா? நம்ம உழைப்பை நம்பி தான் அவன் இருக்கான், நம்ம உழைப்பை நம்பி தான் அவன் இருக்கான். நம்மளிடம் உழைப்பு இருக்கிறது, நம்மளிடம் நேர்மை இருக்கிறது. ஒரே ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. நமக்கு மோடி இருக்கார், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக இந்த பொருளாதார போரிலிருந்தும் இந்தியா மீண்டு வரும். ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம்.